சார் இப்போது இவங்க அடிக்கடி வந்து முதலமைச்சர் மீது தான் பழி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எலெக்ஷன் கமிஷன் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இப்போது விஜய் அவர்களை ஒரு பக்கம் சிபிஐ வச்சு பாஜக மிரட்டுகிறது அப்படின்ற ஒரு பேசுபொருள் இருக்குது. இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படத்தை இப்போ இனிமேல் ரிலீஸ் பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ எலெக்ஷன் கமிஷன் என்பது பாஜகவுடைய இன்னொரு அணி அப்படின்றது தான் பரவலாக வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு. அப்படின்றப்போ இவருடைய தேர்தல் பிரச்சாரங்களெல்லாம் அவ்வளோ ஈஸியாக எலெக்ஷன் கமிஷன் விட்டுருவாங்களா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. எஸ்ஓபியை வந்து கண்டிப்பாக இன்னும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி நெருக்கடி கொடுத்துட மாட்டாங்களா விஜய்க்கு? இப்போது நீங்கள் கேட்ட இந்த கேள்வியெல்லாம் திமுகவில் யாருன்னா கேட்குறாங்கன்னா அது கரெக்ட். தேர்தல் ஆணையம் என்பது பாஜகவோட ஒரு அங்கமாக இருக்குது, அது கைப்பாவையாக இருக்குது. திமுக குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி ஆம் ஆத்மி கட்சி குற்றச்சாட்டு வைக்கிறது, காங்கிரஸ், அதாவது பிஜேபிக்கு எதிரில் இருக்கிற எல்லாருமே அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது நான் நம்புகிறேன். ஒரு பத்திரிகையாளராக தேர்தல் ஆணையத்தோட போக்கோ நடவடிக்கையோ முன்மாதிரியாக இல்லை, எடுத்துக்காட்டாக இல்லைன்றது இன்றைக்கி ஒண்டி சொல்லலை. நம்ம இதை பல வருடங்களாக பல தேர்தலில் சொல்லிகிட்டு இருக்கிறது தான் நம்ம இன்றைக்கி சொல்கிறோம். ஆனால் விஜய்க்கு இதை சொல்கிறதுக்கு எந்த தார்மீக அடிப்படையும் கிடையாது. தேர்தல் ஆணையம் வந்து விஜயெல்லாம் அவ்வளோ சீரியஸெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. விஜய் அவர்களே நீங்கள் வந்து இப்படி சார் நீங்கள் டான்ஸ் ஆகிட்டு போய்ட்டு வாங்க சார், வேட்புமனு தாக்கல சார், நீங்கள் வைபெல்லாம் பண்ணிட்டுக்கிட்டு வாங்க. இந்த நேரம் வேட்பாளர் பட்டியல் கிட்டத்தட்ட திமுகலையும் அதிமுகலையும் தயார், கிட்டத்தட்ட தொகுதி பங்கீடு தயார், வெளியில் சொல்லலை. என்னன்னா இழுபறி. இந்த இழுபறின்றது வந்து ஒரு 2 நாள் உக்காந்தாங்கன்னா நைட்டு ஃபுல்லாக முடிச்சுக்குவாங்க. திருச்சியில் இந்த சீட்டு கொடுக்கலாமா, இந்த சீட்டு வேணாமா, மாவட்ட செயலாளர் என்ன சொல்கிறார், சொந்த கட்சிக்கார் மாவட்ட செயலாளர், கூட்டணியில் இருக்கிறவங்க கேட்குறாங்க என்ன பண்ணலாம். இவங்க என்ன தள்ளி விடுவாங்க, சேப்பாக்கம் ட்ரிப்ளிகன் எடுத்துக்கங்கன்னுவாங்க. அதில் அதிமுகவில் சேப்பாக்கம் ட்ரிப்ளிகன் எடுத்துக்கங்க, கரூர் எடுத்துக்கோங்க, அப்புறம் விராலிமலை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, விராலிமலை எடுத்துக்கங்கன்னுவாங்க, அப்புறமா தொண்டாமுத்தூர் எடுத்துக்கோங்க, எடப்பாடி வேணா எடுத்துக்கங்கன்னுவாங்க. இதுக்கு என்ன நாங்கள் கேட்குறதே 4 சீட்டு, 4 தோக்குற சீட்டாக கொடுக்குறீங்களேன்ற மாதிரி இந்த சிறிய கட்சிகளுக்கு ஒரு நெருக்கடி இருக்கும். எண்ணிக்கை, அப்புறம் எந்த சின்னத்தில் நிற்கிறது, இப்போ அங்கீகாரம் இல்லை, அப்போது ஒன்று உதயசூரியனில் நிற்கணும், இல்லை ரெட்டையில் நிற்கணும், இது ஒரு பேச்சுவார்த்தை, இவ்வளோதான். தாவேக்காக்கு இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லை. 210 நாளில் விசில் வச்சிங்கன்னே போக வேண்டியதான். அப்படியே கன்னியாகுமரியிலேருந்து விசில் அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே பொடிநடையாக நடந்து வந்தீங்கன்னா கூட ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. வேகமாக வந்தீங்கன்னா மேபி சென்னையில் வந்து முடிக்கலாம். எந்த தொகுதியில் நிற்க போகிறாரு தெரியாது, கூட்டணி யாரும் கிடையாது, வேட்பாளர் பட்டியல் எப்போ வரும், வேட்பாளர் பட்டியல்னு ஒன்று போட்டதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை இருக்குது அந்த கட்சியில், அதெல்லாம் இன்னும் வெளில எல்லாம் அப்படியே பூசினா போல் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிறாரு. எதுக்குன்னா அவரோட வீக்னஸ் வெளியில் தெரியாமல் பாதுகாத்துட்டார். இப்போ தேர்தல் ஆணையம் சொல்லிட்டதுக்கப்புறம் இனிமேல் ஒவ்வொரு வீக்னஸாக அந்த கட்டமைப்பு இல்லாத ஒரு கட்சியாக இனிமேல் ஒவ்வொரு நாளும் அம்பலப்படுவார். இன்னொன்று, நாம் தமிழர் கட்சியை சொல்ல மறந்துட்டேன். இப்போ சர்வேல வந்து எல்லாரும் சொல்கிறாங்க விஜய் முந்துகிறார். இன்னொரு பியூட்டி என்னென்னா, நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய வாக்கு சதவீத சரிவு என்பது இல்லை, வந்து திருப்பி ரிவர்ஸ் ஆகுது. என்னன்னா மாற்றுன்னு அவரும் ரொம்ப ஃபஸ்ட் நாளில் சொல்லின்னு இருக்கிறாரு, நான் கூட்டணிக்கு போக மாட்டேன், நான் தனித்து தான் நிற்க போடணும். இப்போ சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாரு, என்னது தனியாக நிற்கிறாரா, தனித்து விடப்பட்டுக்கிறாருங்க. இதை வந்து 3 மாதத்துக்கு முன்னாடியே நான் சொல்லிகிட்டு இருந்தேன், அவர் தனித்து தான் விடப்பட போகிறாரு, அவர் தனியாக நிற்க மாட்டார், தனித்து விடப்படும். என்ன கவனம்னா அவர் முதலமைச்சராக வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுன்னா, சார் நீங்கள் முதலமைச்சராகவே வாழுங்க, உங்களோட கனவுல நாங்கள் மண்ணள்ளி போடல, எங்களுக்கு சீரியஸான வேலைகள்லாம் இருக்குது. திமுக பணம் கொடுக்குதா, இல்லை அதிமுக கரெக்டாக பணத்தை எடுத்துன்னு போய் வாக்காளர்கிட்ட சேர்க்குதா, இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. மேலே இருக்கிற கோச்சிக்காத அளவுக்கு தேர்தல் ஆணையம் வேலை பார்க்கணும். எதுவாக இருந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லாமல் பார்க்கணும். ஏன்னா ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு, ஏன்னா அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மனநிலை தான் தேர்தல் ஆணையம் இருக்கும் பொதுவாக. அப்போ அது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு வரும். அதில் ஒரு சில தவறுகள் நடக்கும், ஏன்னா தேர்தல் ஆணையத்தின் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. ஆனால் எது வந்தாலும் பெரிய பிளேயர்ஸ் கிரிக்கெட் ஆடும்போது விஜய் சார் வந்து க்ளவுஸ்லாம் போட்டுனா அப்படி கேலரியிலேருந்து இப்படி பார்க்கலாம். நானும் இப்போ இந்த வடிவேலு, நான் ரவுடி நீங்கள் கூட்டின்னு போய் அப்போ நீ யார்ப்பா குறுக்கில் வந்து அப்படி தேர்தல் ஆணையம் சேர்த்துக்காது. வேறு தாவேக தரப்பில் வந்து குற்றச்சாட்டு இல்லை திருச்சியில் நாங்கள் கூட்டம் பண்ணோம், மகேஷ் அவருப்பா எடுத்துக்காட்டோம், 10 நாளைக்கு முன்னாடி கலெக்டர்கிட்ட லெட்ரு கொடுத்துக்கிறாங்க, நீ இப்போ தான் வந்துக்கிற, அவருக்கு கொடுக்குறதா இவருக்கு கொடுக்குறதா, சரி அவருக்கு அப்புறமா கொடுங்க, அடுத்து எந்த தேதிப்பா, அவங்களுக்கு 10ண்ணே நமக்கு 12ண்ணே, அதிமுக அவங்க கொடுத்ததுக்கப்புறம் 4 நாளுக்கு பின்னாடி கொடுத்துக்கிறாங்க 12ஆம் தேதி, அப்போ உங்களுக்கு
இப்படி போச்சுன்னா ஆனால் தேர்தலில் முடிஞ்சிடணே முடிஞ்சிட்டோம் போயிட்டு வாங்க. ஏன்னா அனுமதி கொடுக்கறது இல்லை, பேசுறது இல்லை. தலைவர் அங்கே இருக்கிறாரு, ஒரு நாள் விசாரணை பார்த்தா 2 நாள் ஆகிப்போச்சு. 2 நாள் விசாரணை அப்புறம் டயர்டாக இருப்பார், நைட்டில் ஆலோசனை பண்ண மாட்டார், பகலில் லிமிட்டடாக தான் வேலை பார்ப்பார், 11 to 1 o'clock தான் வேலை பார்ப்பார். 1 o'clock மேலே வெயிட் பண்ணிட்டு அப்படியே வெயிலில் போயிடுவாப்புல. ஈவினிங்கில் சாங்லாம் இருக்கும், சாங் போயிட்டு வரணும், இன்டர்வல் போயிட்டு வரணும், டூயட் எல்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கும். கத்தி சிசர் வச்சுருந்தாரா பார்த்தீங்களா? ஆமாம், எதுக்குன்னு தெரில. அதில் நிறைய கதைகள்லாம் சொல்லப்படுது, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதனால் நிறைய இனிமேல்ட்டு தான் அந்த ரஜினி சார் ஒரு படத்தில் சின்ன ரஜினி போய் சொல்லார், நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன், அதை பார்க்க தானே இந்த ஜடம் காத்திருக்கு, இனிமேல்ட்டு தானே படமே ஆரம்பம். அந்த மாதிரி தேர்தலான்னு இப்போ சொன்னதுக்கு இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரு. இவ்வளோ நாள் போயிருந்தது ட்ரெய்லரு. இவர் எத்தனை பேர் போய் பார்க்க போகிறாரு, எவ்வளோ உழைக்க போகிறாரு. மைக்கில் 10 நிமிஷம் பேசினாலாம் விட மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி 10-15 நிமிஷம் பேசுகிறாருன்னா விட்ருவாங்க, ஸ்டாலின் 15 நிமிஷம் பேசிட்டு போயிடறாருன்னா விட்ருவாரு. விஜயண்ணா வைப் பண்ணுங்கண்ணா, நோ நோ அண்ணா அண்ணா செல்ஃபிண்ணா, டாடா கார்டுண்ணா, பிளேயிங் கிஸ்ண்ணே, நோ கொள்ளுங்கலாம் இல்லைண்ணே, எதனா பண்ணுண்ணே அப்படின்னா ஊன்னு கத்தின்னு ஒரே அட்டகாசமாக இருக்கும், ஆர்ப்பாட்டமாக இருக்கும். போக்குவரத்து நெரிசல்லாம் மக்களுக்கு தேர்தலாக ரொம்ப ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரசிக்க மாட்டாங்க. சார் 100 பேரில் ஒரு 10 பேர் தான் வந்து இந்த செலிப்ரிட்டி ஸ்டார்டம்மெல்லாம் ரசிப்பாங்க, பயங்கரமாக நட்பு பாராட்டுவாங்க. மிச்சம் 90 பேர் என்னென்னா, நான் ஒரு பிரஜை, நீ ஒரு பிரஜை, உன்னோட தொழிலில் உனக்கு விளம்பரம் இருக்குது, நீ பெரிய ஆள், என்னோடய தொழிலில் என்னோடய வியாபாரத்தில் நான் பெரிய ஆள், இப்படி தான் இருப்பாங்க மெஜாரிட்டி. இப்போ இவர் என்ன பண்ணார், இந்த 10 பேரை வச்சுக்கிட்டு போகிற ஆல்ரெடி அவங்களே வந்து பணத்தை எடுத்துன்னு போக முடியல, வெயில் அதிகமாக இருக்குது, கரண்ட்டு கட்டு ஆகுதா, இல்லை வேறு எதனா பிரச்சனை இருக்குது, ஒரு அழுத்தத்தில் இருப்பாங்க. இப்போ இந்த அழுத்தத்தில் இவர் என்ன பண்ணுவார், வேல்சாமிபுரத்தில் என்ன அழுத்தத்தை பண்ணாரோ இவர் இப்போ போகும்போது அந்த அழுத்தம் வேறு வரும். இதுக்கு தான் ஃபஸ்ட்லேருந்து சொன்னது என்னன்னா, இவர் முன்னாடியே இதெல்லாம் போய் முடிக்கணும், இவர் புதுசு, இவருக்கு தெரியாதுன்னா. அவர் என்ன நினச்சார், இவ்வளோ உழைச்சா போதும், மக்களை வந்து மூல செலவை செய்து பாருங்கள், சும்மாவா எல்லாம் கூப்பிட்டாங்க. இப்போ அவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க. தாவேக்கா தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, காங்கிரஸ் பேசினது உண்மை, திமுக தான் கெடுத்து விட்டுச்சு, செங்கோட்டையன் சொன்னார் அதிமுகலேருந்து கூடாரமே காலே வந்துடும், அதிமுக தான் கெடுத்து விட்டுச்சு, அண்ணனுக்கு தகுதி இல்லை, அண்ணனோட தகுதி பத்தலை, அண்ணனுக்கு தெம்பு இல்லை, திராணி இல்லைன்னு யாரும் வரல, இதுதான் உண்மை. ஆனால் அண்ணனா என்ன பண்ணிகிட்டு இருந்தார், தாவேக்கா தலைவர் பில்டப் கொடுத்துக்கிட்டு இருந்தார். இதெல்லாம் இனிமேல் ஒவ்வொன்றா எக்ஸ்போஸ் ஆகும். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, விஜய் அவர்கள் நீங்கள் சொன்னீங்க அனுபவம் வந்து கம்மி, அந்த கட்சியில் இருக்கும் அனுபவம் வந்து இல்லை, முதல் தேர்தலை சந்திக்க போகிறாங்க. இதனால் வரைக்கும் நடத்துகிற மீட்டிங் எதுலேயுமே வந்து அவங்களுக்கு எவ்வளோ பணம் எப்படி செலவழிக்கிறாங்கன்ற எந்த தகவலுமே சொல்லாமல் இருந்தாங்க. இப்போ மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்ததுனால ஒரு வேட்பாளருக்கு இவ்வளோ தான் செலவு பண்ணணும் அப்படின்றப்போ மீட்டிங்க்கான செலவு, அந்த வேட்பாளர் செய்யக்கூடிய செலவுகள் அதெல்லாம் அந்த கட்சியினர் ஹேண்டில் பண்ணிடுவாங்களா, முதல்ல வேட்பு மனுவை அவங்க சரியாக ஃபில் பண்ணிடுவாங்களா அப்படின்ற கேள்விலாம் வருது. ஏன்னா கமல் புதுசாக கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு வேட்பாளரே வந்து வேட்பு மனுவில் தவறு விட்டதுனால தொகுதியில் போட்டியிட முடியாமல் போச்சு. அந்த கணக்கு வழக்கையெல்லாம் சரியாக ஹேண்டில் பண்ணி இவங்க வந்து போயிடுவாங்களா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல சார். கமல் அவர்களுக்குமே வந்து ஒரு சில சிக்கல்கள் வந்தது, ஆனால் பை அண்ட் லார்ஜ் அவங்க ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணிட்டாங்க. அது தாவேக்காலுமே ஹேண்டில் பண்ணுவாங்க. பிரச்சனை இங்கே என்னென்னா, தாவேக்கால நிறைய ஏழை பாழைகள் இருக்காங்க, இல்லாதப்பட்டவர்கள் இருக்காங்க. எல்லாம் என்ன நினைப்பாங்க, விஜய் அண்ணா நம்மளை ஜெயிக்க வச்சுருவார், படத்தில் காட்டுற மாதிரி விஜய் அண்ணா நம்மளை காப்பாற்றிடுவார், விஜய் அண்ணா நமக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நின்றுடுவார் அப்படின்னு அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. இது விஜய் அண்ணாவை பற்றின எண்ணம். விஜய் அண்ணா வீட்டிலேருந்தே வெளில வரமாட்டார். விஜய் அண்ணா உங்களுக்கு இப்போ விஜய் அண்ணா வந்து விசில் ஒண்டி குத்தமிச்சா ஓட்டு கம்மியாக வருமா அதிகமாக வருமா, இல்லை விஜய் அண்ணாவே விசில் தூக்கின்னு வந்து தம்பி விசிலில் போடுங்கன்னு கேட்டால் ஓட்டு வருமா? இந்த ரெண்டாவது பண்ண மாட்டார் அவர். இது இவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க அவர் பண்ணுவாருன்னு. தொகுதியெல்லாம் வரமாட்டார் அவர். மேபி முக்கியமான தொகுதி இருக்கும்ல, ஆதவ் தொகுதி, இல்லைனா அப்புறம் இவர் புஷியானந்த் நிற்கிறாருன்னா அவரோட தொகுதி, அருண்ராஜ் தொகுதி, அந்த மாதிரி முக்கியமான தொகுதி ஒண்டி போயிட்டு மிச்சவங்கலாம் கூட போய் நின்றுக்கணும். ஏன்னா இவர் முதல் தேர்தலில் அம்மையார் ஜெயலலிதா ஆகிட்டார். அவங்க கடைசியில் வயது ஜாஸ்தியானதுக்கப்புறம் அந்த மாதிரி ஜோன் வைஸாக வந்து பண்ணாங்க. கோயம்புத்தூரில் ஒரு 6 வேட்பாளர் மேடையில் ஒரே மேடையில் நிற்க வச்சு 6 பேரையும் 6 தொகுதியும் சொல்லி ஓட்டு கேட்டுட்டு அந்த கிராமம் வழியாக போகும்போது அந்த ஜங்ஷனில் கும்பிட்டுட்டு போவாங்க. ரொம்ப கூட்டம் இருக்குன்னா 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசுவாங்க. அது எப்போது கொள்கை பரப்பு செயலராக இருந்து கட்சியில் எம்ஜிஆர் கூட இருந்து கட்சி வேலைகளெல்லாம் செஞ்சு
ஒரு 2 வாட்டி முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் கடைசியில் பண்ணதை சார் எடுத்த உடனே லாஸ்ட்டில் பண்ணுவேன். ஏன்னா மாசு, பக்கா மாசு, வைப்பு ரொம்ப நல்லா இருக்கும். தேர்தல் அருமை, பிரமாதம், ரிசல்ட்டும் பிரமாதமாக இருக்கும். தாவேகாக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பல்வேறு தலைவர்கள் பயந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.